இந்தியால இப்படி ஒரு தீவான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல ஒரு தீவு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வங்காள விரிகுடால அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு வடக்கு சென்டினல் தீவு. இந்த தீவுல அப்படி என்ன ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தா அது அந்த தீவுல வாழ்ற பழங்குடியினர் தான்னு சொல்லணும். ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறிய முதல் மனிதர்களின் வம்சாவளியை சேர்ந்த இவங்க இந்த தீவுல 60,000 வருடங்களா வாழ்ந்து வருவதா சொல்லப்படுது. இவங்களோட மொத்த மக்கள் தொகையை பத்தின சரியான அளவு தெரிய வரல. ஆனா தோராயமா 100ல இருந்து 500 பேர் வரைக்கும் வாழ்ந்து வரலான்னு சொல்லப்படுது. இந்த தீவுல இருக்க மக்கள் வெளியாட்கள் யாரையுமே உள்ள விடுறதில்ல. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால இந்த தீவும் கடுமையா தாக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல இந்திய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க ஹெலிகாப்டர்ல உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அந்த ஹெலிகாப்டரை அம்புகளாலையும் வேல் கம்புகளாலையும் தாக்க ஆரம்பிச்சதால உதவி செய்ய முடியாம திரும்பி வந்திருக்காங்க. 1896ஆம் ஆண்டு அந்தமான் சிறையிலிருந்து தப்பிச்ச கைதி ஒருத்தர் தவறுதலா இந்த தீவுக்கு போயிருக்காரு. அங்க போன அந்த கைதிய 2 நாட்களுக்கு பிறகு இறந்த நிலையில பிணமாதான் மீட்க முடிஞ்சிருக்கு. இந்திய அரசாங்கம் பல வருடங்களா இந்த மக்களை பற்றியும் இவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் தெரிஞ்சுக்க பல முறை இந்த தீவுக்கு பரிசு பொருட்கள், தேங்காய் போன்ற உணவுப் பொருட்களோட போயிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்சுதான் திரும்பினாங்க. 1974ஆம் ஆண்டு இந்த தீவை பத்தியும் இங்க இருக்க மக்கள் பத்தியும் தெரியப்படுத்த பல எச்சரிக்கைகளையும் மீறி அந்த தீவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி குழுவினர் போயிருக்காங்க. ஆனா அவங்களும் கடுமையா தாக்கப்பட்ட நிலையில திரும்பி வந்தாங்க. 1991ஆம் ஆண்டு ஆய்வு நடத்துறதுக்காக சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த தீவுக்கு போன போது யாருமே எதிர்பார்த்திராத விதமா அந்த மக்கள்ல ஒரு பகுதியினர் தானாவே முன்வந்து ஆராய்ச்சி செய்ய போனவங்க கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. இதை ஒரு பெரிய வெற்றியா நினைச்ச ஆய்வாளர்கள் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிட்டதா நம்பினாங்க. ஆனா 2006ஆம் ஆண்டு பழைய மாதிரியே பிரச்சனைகள் தொடரவும் சென்டினல் தீவை பத்தியும் அங்க வாழ்ந்துட்டு வர்ற மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிற முயற்சியை முற்றிலுமா கைவிட்டுட்டாங்க. அதன் பிறகு இந்த சென்டினல் தீவு வெளியாட்கள் யாரும் போக முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தீவை சுற்றி 3 மைல் தொலைவுக்கு அமைஞ்சிருக்க கடல் பகுதியும் தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டுச்சு. இங்க மீன் பிடிக்க கூட அனுமதி மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சென்டினல் தீவுல வாழ்ற மக்கள் பத்தியும் அவங்க என்ன மொழி பேசுவாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்னங்கிறத பத்தியும் யாருக்குமே தெரியாது. அவங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறத விட அவங்களாவே வாழ விடுறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.